வணக்கம். நம்ம ஒரு பஜாஜ் பல்சர் வேலை பார்த்துட்டு இருக்கோம். நிறைய நண்பர்கள் கேட்கக்கூடிய கேள்வி பார்த்தீங்கன்னா, இந்த ஆயில் ஸ்ட்ரெயினர் பற்றி நம்ம பேசும்பொழுது பஜாஜ் பல்சரில் ஆயில் ஸ்ட்ரெயினர் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. எல்லா வண்டிக்குமே ஸ்ட்ரெயினர் இருக்கும். இந்த வண்டியில் ஸ்ட்ரெயினர் அவுத்துட்டு நம்ம எப்படி க்ளீன் பண்ண போகிறோம் அப்படிங்கிற பற்றிய வீடியோ தான். பஜாஜ் பல்சர் பொறுத்த வரைக்கும் ஆயில் ஸ்ட்ரெயினர் க்ளீன் பண்ணுறதுக்கு முதல்ல என்ஜின் ஆயில் இறக்கிடணும். அடுத்தது கிளச்சு கவர் அசம்பிளி ரிமூவ் பண்ணணும். இப்போ என்ஜின் ஆயில் இறக்குறதுக்கு பார்த்தீங்கன்னா, ரிமூவ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம கியர் லீவர் இருக்கக்கூடிய பகுதியில் டைமிங் கேஸ், மேக்னெட் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மேக்னெட் கேஸுக்கு கீழே பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம காட்டக்கூடியது இந்த போல்டு. பெரும்பாலும் இது பார்த்தால் 16 mm பாக்ஸ் ஸ்பேனர் போட்டு அவுக்கிற மாதிரி இருக்கும். முதல்ல இந்த போல்டை ரிமூவ் பண்ணிவிட்டு என்ஜின் ஆயில் ஃபுல்லாக ட்ரைன் பண்ணி எடுத்துடுறோம். எடுத்ததுக்கு பிறகு தான் நம்ம கிளச்சு கேஸை ரிமூவ் பண்ணணும். அடுத்ததாக கிளச்சு சைடு வந்துட்டோம். கிளச்சு சைடில் பார்த்தீங்கன்னா, கிளச்சு கவர் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த கிளச்சு கேபிள், இதற்குரிய அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கான 2 12 mm நட்டு, மேக்ஸிமம் 12ஆம் நம்பர் ஸ்பேனர் போட்டு லூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை லூஸ் பண்ணி கேபிளை ஃபுல்லாக உள்ளே தள்ளிட்டு இதில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஹூக் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுது, ஒரு சின்ன கொண்டை மாதிரி இருக்கும். இதை வெளியில் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இந்த கேபிள் வெளியில் வந்துடும். அப்படி இல்லை, இந்த 2 போல்ட் அவுத்திங்கன்னா கூட ஈஸியாக கேபிள் வெளில வந்துடும். கேபிள் வெளில வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, கிக்கரில் இருக்கக்கூடிய 12ஆம் நம்பர் போல்டு, மேக்ஸிமம் இது 12 mm தான் இருக்கும் ஒரிஜினாலிட்டியாக. இந்த போல்டை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இந்த கிக்கர் யூனிட் வெளியில் வந்துடும். இந்த கிக்கர் யூனிட் வெளில வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கிளச்சு கேஸில் இருக்கக்கூடிய மொத்தம் 10 போல்டு வரும். இதுக்கு 1 2 இது மாதிரி பார்த்தீங்கன்னா 10 போல்டு வரும். இந்த 10 போல்டை ரிமூவ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு யூனிட் செல்ஃப் ஸ்டார்டருக்கான கவர். இந்த கவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் ஸ்க்ரூ போட்டிருப்பாங்க. இந்த ஸ்டார் ஸ்க்ரூ அவுத்துட்டோம் அப்படின்னா இதில் உள்ள 2 8 mm தலை இருக்கக்கூடிய போல்டு, 2 போல்டு இருக்கும். இந்த போல்டெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா இந்த கவர் அசம்பிளி தனியாக வெளியில் வந்துடும். இந்த கவர் அசம்பிளி வெளியில் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஆயில் பம்பை அப்ரோச் பண்ணவே முடியும். கிளச்சு கவர் வெளியில் வந்ததுக்கப்புறமா இங்கே இருக்கக்கூடியது தான் ஆயில் பம்ப். வேறு எதையுமே நம்ம அவுக்க தேவையில்லை. இப்போ என்னுடைய வேறு ஒரு ஒர்க்குக்காக நான் ரோட்டரை அவுத்துருக்கேன். வேறு எதையும் நம்ம அவுக்க தேவையில்லை. இதுதான் ஆயில் பம்ப். இந்த ஆயில் பம்புக்கு 3 போல்டு வரும். இதை ரிமூவ் பண்ண போகிறோம். இப்போ இதுக்கு ஒரு 8 mm டீராடு இருந்தால் போகிறோம். இந்த வண்டி சீஸ் ஆகி நம்ம ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக ஒவ்வொரு 6000 அல்லது 8000 கிலோமீட்டர் 3 சர்வீஸுக்கு ஒரு டைம் இந்த கிளச்சு கவரை ரிமூவ் பண்ணிவிட்டு ஆயில் பம்பை எடுத்து நீங்கள் ஸ்ட்ரெயினர் க்ளீன் பண்ணி மாட்டுறது வண்டியோட லைஃபுக்கு நல்லது. இப்போ பம்புடைய 3 போல்டு ரிமூவ் பண்ணிட்டோம். லைட்டாக ஷேக் பண்ணி வெளியில் எடுக்கிறோம் பம்பை. அப்படியே சாய்ச்சிட்டு, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நம்ம கிளச்சை அவுக்காதனால, அப்படியே வெளியில் பம்பை எடுத்துடுறோம். இந்த பம்புக்கு அடிப்பகுதியில் இருக்கிறது தான் ஃபில்டர். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுது, இவ்வளவு ஜங்க் இருக்குது. இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு சின்னதாக கிளிப்பு லாக் போட்டிருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இந்த லாக்கு. இதை ரிமூவ் பண்ணிட்டோம். இந்த ஸ்ட்ரெயினர் தனியாக எடுத்துடுறோம். ஒரு பெட்ரோல் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு இதை மாட்ட வேண்டியதான். இப்போ வாஷ் பண்ணதுக்கப்புறம் தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம இப்போ ஆயில் ஸ்ட்ரெயினர் பார்த்தீங்கன்னா சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டோம். அப்படியே பம்பில் செட் பண்ண வேண்டியதான். உட்காந்துடுச்சு. கரெக்டாக அதனுடைய லாக் அவ்வளோதான். படிஞ்சிடுச்சா செக் பண்ணிக்கணும். கரெக்டாக அது படிஞ்சிடுச்சு. அப்படியே திரும்ப உள்ளே செட் பண்ண வேண்டியதான். இருந்தபடியே லைட்டாக சாய்த்த மாதிரி செட் பண்ணிங்கன்னா ஈஸியாக உள்ளே போயிடும்.
உட்காரல அப்படின்னா நீங்கள் பம்பு வீல் லைட்டாக சுற்றிக்கலாம். உட்காந்துருச்சு. இப்போ அதற்கான 3 போல்டு. ஃபுல் டைட் பண்ணிடுறோம். இவ்வளோதான் ஆயில் பம்பில் வரக்கூடிய ஸ்ட்ரெயினர் க்ளீன் பண்ணுறது இவ்வளோதான். ஆயில் பம்பு மாட்டிட்டோம். ஆயில் பம்பு மாட்டினதுக்கு அடுத்தபடியாக கிளச்சு கவர் மாட்டணும். நம்ம கிளச்சு கவர் மாட்டும் பொழுது மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்குது. இப்போ நம்ம அந்த என்ஜின் செட் பண்ணிட்டோம். இது இன்னொரு பல்சருடைய என்ஜின். இந்த கிளச்சு கவர் பார்த்தீங்கன்னா கவர் யூனிட் உள்ள இங்கே ஒரு பிளாஸ்டிக் ஸ்லீவு, ஒரு ஸ்ப்ரிங்கு, சின்னதாக ஒரு ப்ரொவிஷன் வச்சுருக்காங்க. இது நேராக எங்கே வரும் அப்படின்னா ஆயில் பம்பில் இருந்து வரக்கூடிய ஆயில் இது வழியாக வெளியில் வரும். இது வழியாக வெளியில் வந்த ஆயில் பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் ஸ்லீவ் வழியாக கிளச்சு கவர் உள்ளே போயிட்டு இந்த இடத்துல கடுப்பா கிளச்சு கவர்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்ஷன் வழியாக நேராக பார்த்தீங்கன்னா கிராங்க் ஷாஃப்ட்டுக்கு ஆயில் சப்ளை போகக்கூடிய பேசேஜ். அப்போ நமக்கு இந்த பிளாஸ்டிக் ஸ்லீவ் இல்லை அப்படின்னா ஆயில் போகக்கூடியது ஆயில் வந்து இங்கேயே ப்ரெஷர் வந்து டவுன் ஆகிடும். ப்ரெஷர் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு தொடர்ந்து ஆயில் போகாது. ஒருவேளை நீங்கள் திரும்ப அவுத்துட்டு அதை மாட்டும் பொழுது கீழே விழுந்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை விழுந்துடுச்சு அப்படின்னா அதை எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ அதை எடுத்துட்டோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 3 பீஸாக வரும். ஃபஸ்ட்டு மேலே இருக்கக்கூடியது ஒரு பிளாஸ்டிக் ஸ்லீவ் பிவிசியில் இருக்கும். லேட்டஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு ஸ்லாட் இருக்கும். ஓல்டு மாடலில் இந்த ஸ்லாட் இருக்காது, கீழே விழுந்துடும். பார்த்தீங்கன்னா இதில் த்ரூ ஹோல் தெரியும், ஹோல்ஸ் தெரியும் இதில். அடுத்தது இதற்கான ஒரு மெட்டல் கைடு. இதில் ஸ்கொயராக கட் பண்ணியிருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கைடு கொடுத்துருக்காங்க வால் மாதிரி. கீழே ஒரு ஸ்ப்ரிங். இதை செட் பண்ணக்கூடிய மெத்தட்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லீவ் பார்க்குறோம். இந்த ஸ்லீவை வந்து இந்த கைடில் போட்டுடுறோம். இதில் இந்த ஸ்லீவ்லேயும் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் இருக்கும். இதில் இருக்கக்கூடிய ஸ்கொயர் வந்து இதில் உட்காந்துரும். மட்டமாக உட்காந்துருச்சு. இப்போ இதுக்கு கீழே ஸ்ப்ரிங் போட்டுடுறோம். இதை இப்படியே வச்சுக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல காட்டுறோம். நம்ம இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மெட்டல் கைடு உட்கார்றதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம செட் பண்ணதை இதில் இப்படியே போட்டுடுறோம். இந்த ஸ்லீவ் வந்து கொஞ்சம் ஸ்லாட் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்லாட் உள்ளே போயிடுச்சு. கரெக்டாக இதில் உட்கார வச்சிட்டோம். இந்த ஸ்ப்ரிங் ஆக்ஷன் இதில் இருக்கணும். இப்போ நம்ம இதை செட் பண்ணிட்டோம். இதில் பேக்கிங் போட்டுட்டு கிளச்சு கவர் பேக்கிங் போட்டுட்டு இதை ஒரு விரலால் இப்படி பிடித்துடுறோம். பிடித்துட்டு அப்படியே கிளச்சு கவர் செட் பண்ணிடுறோம். இது என்ன காரணம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்னது போல் இந்த பிவிசி ஸ்லீவ் இல்லைன்னா கிராங்க் ஷாஃப்ட்டுக்கு ஆயில் லூப்ரிகேஷன் கிடைக்காது, என்ஜின் சீசர் ஆகி போயிடும். கண்டிப்பாக இந்த வீடியோ பயனுள்ள தொகுப்பாக இருக்கும். உங்கள் நண்பர் யாரும் பல்சர் அவெஞ்சர் வச்சுருந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் சிவா 11th கியர் தமிழ் மோட்டார் சேனலுக்காக சாலை விதிகளை மதிப்போம், பாதுகாப்பாக வாகனங்கள் இயக்குவோம். நன்றி, பாய்.